மாத்திரமல்ல, நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் பொழுது இங்கு இருக்கின்ற மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற மக்கள், நாங்கள் கடந்த ஜனாதிபதி பொது தேர்தலில் இந்த பிரதேசத்திற்கு வந்து இங்கு இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற பொழுது அந்த மக்கள் சந்தித்து எங்களிடம் கேட்ட ஒரே கேள்விதான், ஐயா, தயவு செய்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரிகளை அல்லது இந்த கசிப்புக்காரர்கள் அல்லது கஞ்சாக்காரர்கள் அல்லது கத்துவிட்டு செல்கின்றவர்கள், வாழ்வற்ற கும்பல், இவ்வாறான கும்பல்களால் எங்களுடைய பிரதேசம் அல்லது யாழ் மாவட்டம் இன்றைக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அதிர்வலையின் காரணமாக நாங்கள் எல்லாருமே வாய்மூடி மௌனிகளாகவே இருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவுதான் வீட்டில் எவ்வளவு பெரிய சண்டியர்களாக இருந்த போதிலும் கூட வெளியில் வந்து இந்த நொண்டியர்களுக்கு எதிராக பேசுவதற்கு நாங்கள் தயக்கமாக இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களும் எங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கின்றது. அச்சத்தின் காரணமாக நாங்கள் எல்லோருமே வாயிருந்தும் உண்மைகளாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால் அந்த இடத்தில் இருந்து எங்களை மீட்டு தாருங்கள், எங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுங்கள் என்று மக்கள் கேட்டுக்கொண்டார். அந்த மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்பவே விஷயமாக உங்களுடைய ஜனாதிபதி அனுர தோழர் எடுத்துக்கொண்டால், கடந்த 30ஆம் தேதி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முழு நாடும் ஒன்றாக என்கின்ற பொழுது அதற்கு கட்சி, ஜாதி, இன, மத, பிரதேச பேதங்கள் என்று அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் வேறு எதுவுமல்ல, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம், அந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைப்பு. அதற்கு பின்னால் போலீஸ்காரர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிஐடி காரர்களா, புலனாய்வு பிரிவா, நடிகர்களா, நடிகைகளா, அல்லது பாஸ்போர்ட் கந்தூர்ல வேலை செய்கின்றவர்களா, அல்லது ஆபர்ல வேலை செய்கின்றவர்களா, ஏர்போர்ட்ல வேலை செய்கின்றவர்களா, ஐடென்டி கார்டு ஆபீஸ்ல வேலை செய்கின்றவர்களா, எல்லா இடங்களிலும் பெரிய வலைப்பின்னல் ஒன்று இருக்கின்றது. அந்த வலைப்பின்னலுக்கு பின்னால் பெரிய கோடிக்கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான கருப்பு பணம் பூந்து விளையாடுகின்றது. அந்த பூந்து விளையாடுகின்ற பொழுது அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட்டுகின்ற ஒரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலைமையில் தான் அனுபவத்தோடு சொல்லுகின்றார், ஒன்று மற்றவர்களை போன்று அந்த கருப்பு உலகம் இருக்கின்ற பொழுது கதவுகளை திறந்தது போன்றே இழுத்து மூடிவிட்டு நாங்களும் எங்களுடைய 5 வருஷமோ 10 வருஷமோ எங்களுடைய காலத்தை கடித்து விட்டு சென்றிருக்கலாம், அல்லது காணாதது போல் சென்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் அவ்வாறு காணாதிருப்போமாக இருந்தால், நாங்கள் கண்டு கொள்ளாமல் நாங்களும் மற்றவர்கள் போன்று வெளியே சென்றிருப்போமாக இருந்தால், நாளைக்கு எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய புதைகுழிகளுக்கு முன்னால் வந்து எங்களை காரி உமிழ்ந்து எங்களுடைய நாட்டை நாசமாக்கிய அல்லது எங்களுடைய நாசமாக்குகின்ற நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்திய பாவித்தனமான அரசியல்வாதிகள் என்று எங்களை கூறுவார். அனுரத்துவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், வேற எதுவுமல்ல, இதில் ஒன்றில் 2 ஒன்று கருப்பு உலகம் இருக்க வேண்டும் அல்லது வெள்ளை உலகம் இருக்க வேண்டும். அந்த வெள்ளை உலகத்தை உருவாக்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. எங்களுக்கு வழங்குகின்ற அனைத்து சலுகைகளையும் நாங்கள் இன்றைக்கு குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வாகனங்கள், நவீன வாகனங்களை நாங்கள் எடுக்கவில்லை. வாகன பெர்மிட்டுக்கு 4 கோடி ரூபாய் பெறுமதியான இதற்கு முன்னர் வாகனம் வழங்கப்பட்டது, அதை நாங்கள் எடுக்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் 2 சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு போதா குறைக்கு உங்களோட ரோட்டு போட்டா ரோட்லையும் மல்லி சாப்பிட்டவர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய மனசுல கூட கட்டினால் அதையும் மல்லி சாப்பிட்டவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு காடு வெட்டினால் அதிலையும் சாப்பிட்டவர்கள் இருக்கின்றார்கள், கட்டடம் கட்டினால் அதிலையும் மோசடி செய்தவர்கள் ஊடாக இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண அரசியல்வாதியாக வருகின்ற நபர் 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பெரிய கோடீஸ்வர பேரனாக மாறி இருக்கிறாங்க. எங்க இருந்து வந்துச்சு காசு? இன்னைக்கு பார் சொந்தக்காரங்க இருக்கிறது யாரு? பார் சொந்தக்காரங்க இன்னைக்கு தனது பேர் எடுக்காம வேற மாமான் பேர், மச்சான் பேர் அல்லது வேற ஆக்களுடைய பெயர்கள் எடுத்து போட்டுக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற பாவித்தனமான நடவடிக்கை எடுத்தவர்கள் தான் இங்க மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாகவும் நாடு தழுவிய ரீதியாக நாங்கள் கடந்த முறை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் மாத்திரம் 100 பார் பெர்மிட்காரர்கள் இருந்தார்கள். 100 பார் பெர்மிட்காரர்கள்
குடியை கெடுக்கும் என்று நாங்கள் வீட்டில் உபதேசம் செய்து கொண்டு போயிட்டு ஓட்டு போட்டிருக்க யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாரும் இல்ல, பார்காரனுக்கு, கசிப்புக்காரனுக்கு, கஞ்சாக்காரனுக்கு, நாட்டை நாசம் செய்கின்றவர்களுக்கு அல்லது நாசம் செய்கின்றவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான முடிவு எடுத்துக்கோம். அந்த நாள் அதனால் எடுத்து நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நாட்டில் இருக்கின்ற அரச யந்திரம் என்பது அதுவும் இன்றைக்கு சீர்குலைந்து போயிருக்கின்றது, தள்ளாடுகின்றது, நல்ல முறையில் வேலை செய்வதில்லை. மக்கள் மத்தியில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது. எங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ்க்கு போனாலும் சரி, கச்சேரிக்கு போனாலும் சரி, எங்களுக்கு உடனடியாக வேலை செய்து கொண்டு வர முடியாது, எங்களை அங்கு இழுக்கடிக்கின்றார்கள், இங்கு இழுத்தடிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே நிலவுகின்றது. எங்களுடைய அரசியல் என்பது வேறு எதுவுமே கிடையாது, மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்தாக வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய அரசியலாகும். அனைத்தையும் நிவர்த்தி செய்கின்ற திசையை நோக்கி நகர்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இந்த அரசாங்க ஊழியர்களிடம் நாங்கள் இவ்வாறு மன்றாடி கேட்பது வேறு எதுவுமல்ல. நீங்கள் எல்லாருமே கடந்த வருடம் மிகவும் கஷ்டமான காலத்தில் இருந்த அரசாங்கம், ஒரு வங்குரோத்து அடைந்த நாடாக இருந்த நாடுதான் எங்களுக்கு கிடைத்தது. அந்த நாடு கிடைக்கின்ற பொழுதும் கூட கடந்த வருடமும் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்தோம், இந்த வருடமும் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கின்றோம், அடுத்த வருடமும் நாங்கள் சம்பளத்தை அதிகரிக்கின்றோம், 2028ஆம் ஆண்டும் கூட உங்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள், அதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமல்ல, மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும். அலுவலகங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 12 மணி ஆகின பிறகு ஆக்களை காண முடியாமல் இருக்கலாம், 3 மணிக்கு தான் திரும்பி வரதே இருக்கலாம், 4 மணி ஆகின பிறகு எல்லாம் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போறதுக்கான ரெடி ஆகிற நிலைமை இருக்கலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் நல்ல மில்ல. என்கிட்ட நீங்க எல்லாருமே நினைங்க, நீங்க எல்லாம் கூட பிள்ளைகள் வெளிநாட்டு போட்டு விரட்சி கொண்டு இருக்கின்றீர்களா இல்லையா? ஒரு நாள் நீங்கள் போறதுக்கு ட்ரை பண்றீங்களா இல்லையா? அந்த வெளிநாட்டுக்கு போன பிறகு வேலைனா வேலை, நேரம்னா நேரம், நோ லீவ்ண்டா லீவ் இல்ல, அங்க வச்சுன்ற சட்டம் தாங்க. அப்ப நாங்க நம்ம நாட்டில் என்ன நடந்திருக்குது? அந்த நிலைமை மாறணுமா இல்லையா? நாட்டில் வினைத்திறனுடனான ஒரு அரச சேவை எங்களுக்கு தேவையா இல்லையா? அந்த வினைத்திறன் மிக்க அரச சேவையை உருவாக்குவதற்கும், அதே போன்று அந்த அரச சேவைக்கு, அரச ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொண்டிருப்பதற்கும் எங்களுடைய அரசாங்கம் தயார். அது மாத்திரமல்ல, நேற்று எங்களுடைய கேபினட்டில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கின்றோம், மீண்டும் 60,000 பேருக்கு அரசாங்க தொழிலை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை. இன்றைக்கு இங்க இருக்கின்ற பல்வேறு விதமான வாழ்வெட்டு கும்பல் அல்லது பாதாள ஊர்த்தி பலரும் சாம்பியன்களாக, பல கண்டியர்களாக இருக்கின்றவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மோசடிக்காரங்க யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கசிப்பு விற்கின்றவர்கள், கஞ்சா விற்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் வாய் மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். அதனால் நாங்களும் கடந்த காலங்கள் கேட்டுக்கொண்டோம், சொல்லவில்லை. இப்பொழுது எங்களுடைய இளக்குமர் நபர்கள் நேரடியாக களத்துக்கு இறங்கி தனது வேலை, தனது உயிரையும் மதிக்காதே இந்த வேலையை தோள் கொடுக்கின்ற நபராக மாறி இருக்கின்றார். அதனால் அவ்வாறான இளைஞர்கள் நாளைக்கு அனைவரும் முன்வாருங்கள். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம், உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது, உங்களுக்கு பின்னால் போலீஸ், ராணுவம், எல்லா படைகளும் இருக்கின்றது என்பதையும் சுட்டி காட்டுகின்றோம். அந்த பழைய ராணுவம் அல்ல, பழைய போலீஸ் அல்ல, லஞ்சம் வாங்குகின்ற போலீஸ் அல்ல, அல்லது மோசடி செய்கின்ற போலீஸ் அல்ல. உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான போலீஸ் படை அணி ஒன்று இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அணி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை வேகமாக அந்த சண்டியர் என்கின்றவர்களை அவர்கள் நொண்டியர்களாக மாற்றுகின்ற வேட்டையை ஆரம்பமாக இருக்கின்றது.